இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் யாராலும் இப்படி ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம், விளைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அறுவடை செய்கிற போது ஏமாந்து போகிறோம். நம்முடைய வலுவுக்கு ஏற்ப அதிகார பகிர்வு கிடைப்பதில்லை. நாம் இன்னும் நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் யாராலும் காலத்தின் கட்டளை. நான் கர்வத்தோடு பேசவில்லை, ஆனால் காலம் அப்படி ஒன்றை தீர்மானித்திருக்கிறது. சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் என்பதை இந்த 35 ஆண்டு காலம் நாம் சகித்துக் கொண்ட பொறுத்துக் கொண்ட அரசியல் நடவடிக்கைகளால் இந்த நிலையில் தீர்மானித்திருக்கிறது, காலம் உருவாக்கியிருக்கிறது. 2026 தேர்தல் யார் முடிவெடுக்க போகிறார்கள்? அந்த தேர்தலில் எத்தகைய முடிவு யாருடைய முடிவால் நிகழப்போகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் உற்று நோக்குகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்க போகிற முடிவுதான் 2026 தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது என்பது அரசியல் வல்லுநர்கள் நம்பிக்கையாக உள்ளது. இதற்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டுமானால் நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக, அரசியல் தெளிவுள்ளவர்களாக, ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் பேசுகிறேன் என்றாலும் கூட இது உலகம் முழுவதும் எல்லோரும் கேட்ட சமூக ஊடகங்களின் வாயிலாக கேட்கிற சூழல் இருப்பதனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தில் பேசிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டேதான் பேசுகிறேன். விடியற்கால எழுந்து இந்த நிமிடம் வரையில் ஓய்வில்லை. இப்படி ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம், விளைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அறுவடை செய்கிற போது ஏமாந்து போகிறோம். நமக்கு உரிய பங்கீடு கிடைப்பதில்லை. நம்முடைய வலுவுக்கு ஏற்ப அதிகார பகிர்வு கிடைப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? நாம் இன்னும் நம்மை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டை, ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மகத்தான பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும். இதைத்தான் நான் ஒவ்வொரு வேளையிலும் திரும்ப திரும்ப நினைவூட்டி வருகிறேன். கம்பையநல்லூரிலும் நினைவூட்டுகிறேன். இது ஒரு துக்க நிகழ்ச்சி தான் என்றாலும் கூட பல ஆயிரம் பேர் திரண்டிருக்கிற சூழலில் வெறுமன வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் விடைபெறுவது பொருத்தமாக இருக்காது என்ற நிலையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட இந்த குடும்பத்திற்கு வளர்மையை 10,000